த்ரிஷாவிற்கு பட அதிபர் வருண் மணியனுடன் நிச்சயதார்த்தம் நடந்தது. திருமண தேதி இன்னும் முடிவாகவில்லை. திருமணத்தையொட்டி த்ரிஷா நடிப்புக்கு முழுக்கு போடுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் திருமண நிச்சயத்திற்கு பிறகு 2 தெலுங்கு படங்களும், சிம்பு மற்றும் ஜெயம் ரவி உள்ளிட்டவர்களுடன் 3 தமிழ் படங்கள் என வாய்ப்புகள் குவிந்தன. ஏற்கனவே த்ரிஷா, ஜெயம் ரவி நடித்த பூலோகம் படம் திரைக்கு வராமல் இருக்கிறது. மார்ச் மாதம் த்ரிஷா திருமணம் நடக்கும் என முன்பு தகவல் வெளியான போது, அவர் நடித்து முடித்த படங்கள் திரைக்கு வரும் வரை திருமணத்தை தள்ளி போட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் தரப்பில் கோரப்பட்டது. தற்போது பட வாய்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மீண்டும் திருமண தேதியில் குழப்பம் வருமோ என்று உறவினர்கள் சந்தேகம் எழுப்பினர். இதையடுத்து ஒப்புக்கொண்ட படங்களோடு தற்போதைக்கு நடித்து முடிக்கலாம். திருமணத்திற்கு பிறகு புதிய படங்களை ஒப்புக்கொள்வது பற்றி முடிவு செய்யலாம் என த்ரிஷா எண்ணியிருப்பதாக அவரது தரப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையில் திரு இயக்கத்தில் ஜெய் ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்த த்ரிஷா தற்போது அப்படத்தை ஏற்க மறுத்துவிட்டாராம்.